வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் மை V3H கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எம்டி சார் வந்து வெளியே வந்துட்டார். பேமெண்ட் எப்போ போடுவாங்க? ஸோ எம்டி சார் வந்து வெளியே வந்திருக்காங்க பெயிலில். ஸோ அந்த பெயிலுக்கு ஒரு சில கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பெயிலுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம வந்துட்டு லைவாகவே வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நார்மலாக கூகுளில் போயிட்டு கோர்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணோம்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வந்துடும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு CNR நம்பர்னு கேட்டிருக்கா, அதை டச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு லைவாக பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த CNR நம்பரே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பரை போட்டுட்டு கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்ச் வந்து கொடுக்க வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள். ஸோ ஹியரிங் டேட் 3ஆம் தேதி. ஸோ 4ஆம் தேதி எம்டி சார் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ டீட்டெயிலாக பார்க்கணுன்னா படித்து பார்த்துங்க. ஸோ பெட்டிஷனர் அண்ட் அட்வொகேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னும் தெளிவாக டீட்டெயில்ஸ் வந்து அந்த கண்டிஷனோட பார்க்கணும்னு நினச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ இங்கே 3/10/2024 இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா டெய்லி ஸ்டேட்டஸ் வந்து இங்கே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த கோட் நம்பரு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பிஸ்னஸ்னு போட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் வந்து உங்களுக்கு வேணுங்கிறனால தமிழ்லேயே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். திரும்ப கூகுள்லேயே போயிட்டு ட்ரான்ஸ்லேஷன் போட்டுக்கலாம். மொத்தம் 7 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் கண்டிஷனை வந்து பார்த்துடலாம். மனுதாரர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் ரூபாய் 50,000ற்கான பத்திரத்தை இரு ஜாமீன் தொகையுடன் நிறைவேற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாமீன்தாரர்களில் குறைந்தபட்சம் ஒருவராவது இரத்த உறவினராக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 50,000 வந்துட்டு வந்து கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜாமீன் கையெழுத்து போடுறவங்கள ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் பத்திர நிபந்தனைகளின்படி ஆஜராக வேண்டும். ஸோ எப்போ வந்து கேஸ் சம்மந்தமாக விசாரணை கூப்பிட்டாலும் இவர் வந்துட்டு போகணும். அந்த பத்திரத்தில் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு அவர் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கில் கூறப்படும் குற்றங்களை போன்ற குற்றங்களை செய்யக்கூடாது. ஸோ இப்போ இந்த வழக்கு தொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை திரும்பவும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி அங்கே போட்டிருக்காங்க. அடுத்து நாலாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா விசாரணை அல்லது விசாரணையின் போது மனுதாரர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போது விசாரணை நடந்துட்டு இருக்கிறதுனால அவர் வந்து வேறு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. ஸோ தலைமறைவாகக்கூடாதுங்கிறத தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மனுதாரர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் ஆதாரங்களை சிதைக்கக்கூடாது மற்றும் எந்த ஒரு நபருக்கும் எந்த தூண்டுதல், அச்சுறுத்தல் அல்லது வாக்குறுதி அளிக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷனுங்கிறது கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான ஒன்றா இருக்குது. ஏன்னா படித்து பார்த்தப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாதுன்னா ஒரு வீடியோவில் வந்து பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லாட்டி வேறு யாரையாச்சும் வச்சு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு வெப்சைட்டில் வேணால் நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பொறுமையாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆறாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மறு உத்தரவு வரும் வரை மனுதாரர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் காலை 10:30 மணிக்கு
போலீஸ் முன் வந்து ஆஜராகணும். ஸோ டெய்லியும் போயிட்டு ஒரு கையெழுத்து போட்டு வரணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. 7வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, மனுதாரர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் காவல்துறையின் தேவைக்கேற்ப விசாரணையின் போது ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார். ஸோ எப்போ போலீஸ் வந்து இவர் விசாரணை கூப்பிட்டாலும் இவர் போயிட்டு வரணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு 7 கண்டிஷன் வந்து கொடுத்து பெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சில கண்டிஷன் இருக்கும் பொழுது பேமெண்ட் போட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ பேமெண்ட்டும் உடனேவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம எம்டி சார் ஒரு 2 நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கிட்டு எல்லா டெசிஷனும் வந்து கலந்து முடிவு செஞ்சுட்டு நமக்கான அப்டேட்டுகளை வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம எம்டி சார் வந்துட்டார், உடனே வந்து பேமெண்ட் போட்டுருவார் அப்படின்னு யாரும் வந்துட்டு நினச்சிட்ருக்க வேணாம். ஸோ எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவர் முடிவுக்கு வந்து கொண்டு வரணும். என்ன அப்டேட்டுங்கிறத அவர் சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம ஆப்பில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க, என்ன கண்டிஷன் வச்சு ரன் பண்ண போகிறாங்க, ஸோ எல்லா விஷயங்களும் வந்து தெளிவாக வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு தெளிவான ஒரு நல்ல பதில்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட்ஸும் வந்துட்டு இன்னும் யாருக்குமே தெரியப்படுத்தலை. ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 2 நாட்கள் அல்லது 3 நாட்களில் அவர் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு எல்லா விஷயங்களும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சவொடனே நம்ம அவங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.